Hi guys, welcome to Triple Talks. இன்னைக்கு நம்ம ஒன் பீஸோட எபிசோட் நம்பர் 1107 ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஸ்டார்டிங்ல என்ன நடக்குதுன்னு மாதிரி கேட்டீங்கன்னா, நமக்கு லாஸ்ட் எபிசோட்ல போனி அவரோட ஃபாதரோட மெமரிக்குள்ள போயிருப்பார்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியதுல சோ அங்க தான் காமிக்கிறாங்க. சோ அப்ப தன்னோட ஃபாதர் சின்ன பையனா இருக்கும்போது தான் ஃபாதரை எந்த அளவுக்கு புல்லிங் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம காமிக்கிறாங்க. லைக் என்ன சொல்லலாம்னா, அவங்க அது பக்கத்துல நடந்து போறாங்க. அப்பதான் அவங்க என்ன தெரிய வருது அப்படின்னா, அங்க நிறைய பேர் வந்து தன்னோட ஃபாதரை அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தெரிய வருது. சோ உடனே அதை பேர் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஓடுறாங்க. அப்ப அவர் வந்து என்ன இங்க வந்து அடிச்சு திரவாதப்படுத்தாதீங்க, ஒண்ணு பண்றதா இருந்தா எனக்கு கொன்னுடுங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதையும் மீறி அவங்க எல்லாருமே இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவர் போய் அவங்களை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்பதான் சடனா அந்த பால் இருந்து இவங்க வெளியேற்றப்படுறாங்க. வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறமா தான் தன்னோட ஃபாதரோட பாஸ்ட்ல இந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு டிராஜிக்கான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வருது. அதே டைம் நமக்கு கூமா ஒரு ஐலாண்ட்ல போய் லேண்ட் ஆயிருப்பாங்கல்ல, அங்க தான் காமிக்கிறாங்க. அந்த ஐலாண்ட்ல இருந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு கிளிஃப்ல ஏறி தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் மெரைன் ஆபீசர்ஸ் தான் இவர் எப்படியாவது கேப்சர் பண்ணி ஆகணும், இவர் நம்ம இந்த இடத்துல தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு மெரைன் ஆபீசர்ஸ் எல்லாருமே ஒரு ஷூட் பண்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. சோ இந்த சீனை கட் பண்ணா எக்கேட்ல பித்தாகோரஸ் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் இருக்கு லேப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை பாக்குறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப சடனா அவர் யாரும் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு. அது யாருன்னே தெரியல. ஆனா சடனா அங்க இருக்கக்கூடிய கேமராவுமே டேமேஜ் பண்ணப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த வெகாபங்க் 1 இந்த இடத்துல என்ன நடக்குது, உடனே வந்து பித்தாகோரஸ் ரெஸ்பாண்ட் பண்ண அப்படிமா சொல்றாரு. ஆனா இவர் ரெஸ்பாண்ட் பண்ணல. அதே டைம்ல நமக்கு லூஃபி நாமி கிட்ட பேசுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப அவர் நாமி கிட்ட இந்த மாதிரி நீங்க வந்து வெகாபங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப இல்ல நாங்க இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க. அப்பதான் அவங்க நாமி, எடிசன், அதுக்கப்புறம் புரூக் இவங்க 3 பேருமே ஒரு ஃப்ளோல நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஆனா இந்த டேமேஜ்னால ஏகப்பட்ட கம்யூனிகேஷன் டிவைஸ் ப்ராப்ளமா இருக்குன்றதுனால இவங்க பேசும்போதுமே ஒரு சில வாட்டி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இடத்துல ஒட்டுமொத்தமா சிக்னல் கட்டையாடுறது அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அவங்க வந்து அங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு கம்யூனிகேஷன் சென்டர்ல தான் காமிக்கிறாங்க. அப்ப லூஃபி என்ன கேட்கறாங்க, என்ன ப்ராப்ளம், ஏன் வந்து என்னால கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றப்ப நமக்கு ஷாக்கா இந்த இடத்துல என்ன நடக்குது, ஏன் வந்து ஒரு கேமராவுமே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப நாமி 3rd ஃப்ளோர் வெகாபங்க் பிளாக் 7 அவங்க இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க நாமி. அப்ப இவங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறப்ப நாமி அந்த இடத்துல லைக் ஏகப்பட்ட பேர்ல்ஸ் எல்லாம் கவனிக்கிறாங்க. அதெல்லாம் கவனிச்சதுக்கு அப்புறமா என்ன இவ்வளவு இருக்கு, இதை நான் எடுத்துக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணி எடுத்துக்கிறாங்க. அப்ப உடனே வந்து அங்க இருக்கக்கூடிய எடிசன் இங்க பிரஷஸ் திங் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்றப்ப அப்ப அவங்க சொல்றாங்க, எப்படி இருந்தாலும் நான் உங்களை வெகாபங்க் நாங்க எங்களோட தான் கூட்டிட்டு போறோம், நீங்க எப்படி எங்களோட தானே வர போறீங்க, அப்ப நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு பேசுறப்ப முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதையும் மீறி அவங்க எடுத்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த சீனை கட் பண்ணா நமக்கு ஏகப்பட்ட கேமராஸ் அந்த இடத்துல டெஸ்ட்ராய் ஆகுது. இந்த சீனை கட் பண்ணா நமக்கு ராபின், அட்லஸ் அண்ட் சாப்பர் இவங்க 3 பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து 2nd ஃப்ளோர் பிளாக் 7 தான் நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் வச்சிட்டு இருக்கு. சோ இத பார்த்து அட்லஸ் இங்க இருக்கிறது எல்லாமே ஆர்டிபிஷியல் ஆர்கன், சோ இத நாங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. அப்ப அங்க எல்லாமே ரொம்ப எக்ஸைட் பண்ணிட்டு பாக்குற மாதிரி தான் இருக்கு. அதே டைம் ஸ்டூசி, ஜிம்பே அண்ட் சாஞ்சி எல்லாருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சாஞ்சி ஸ்டூசியை பார்த்துட்டு அந்த இடத்துல ஸ்டூசியை பார்த்து ரொம்ப வடிகிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. அப்ப சடனா மிகப்பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அப்ப வெகாபங்க் 1 ஆன ஷாக்கா மறுபடியும் எடிசன் சொல்லிட்டு அவரை கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பட் இருந்தாலுமே அவரால் கனெக்ட் பண்ண முடியல. உடனே லூஃபி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறப்ப இங்க கனெக்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு எனக்குமே அந்த மாதிரி ஆச்சு. நான் ஒன்னும் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணல, பட் எதனால ஆகுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ற போது அப்பதான் வந்து ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ஃபைனலா லிலித், யூசப், பிராங்கி, டார்க் இவங்க எல்லாருமே அந்த பித்தாகோரஸ் அட்டாக் பண்ணப்பட்டிருப்பார்ல, அப்ப பித்தாகோரஸ் அட்டாக் பண்ண இடத்துல இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப பித்தாகோரஸ் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் பார்க்கும்போது அவரோட தலை இல்ல. சோ அதனால இறந்து போயிட்டான்னு நினைக்கிறப்ப அப்ப அந்த இடத்துல இல்ல, அவரும் இவரோட தான் இருக்காரு அப்படின்னு காமிக்கிற மாதிரி அவரோட தலை மட்டும் தனியா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறப்பதான் ஆனா ஒரு செராஃபிம்ஸ் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இப்போ உடனே யாங் வந்து அவங்க கிட்ட போயிட்டு லைக் தலையை தடவி கொடுக்குறாங்க. தலையை தடவி கொடுக்கும் போது உடனே சடனா என்ன நடக்குதுன்னே தெரியல. ஃபைனலா அவங்க யாங்க சிலையா மாத்திடுறாங்க. சோ அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த எல்லா அட்டாக்குமே செராஃபிம்ஸ்னால தான் நடக்கப்படுது அப்படின்ற மாதிரி நமக்கு இந்த எபிசோடோட எண்டிங்ல காமிக்கிறதோட தான் நமக்கு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோட்ல எனக்கு பிடிச்ச விஷயங்கள் 2 இருக்கு. அதுல முதல் விஷயம் கண்டிப்பா இது என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபேவரட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் குமாவோட பேக் ஸ்டோரி. ஆக்சுவலா இதுதான் ஸ்டார்டிங்கா இருக்கணும்னு நினைக்கிறேன். பட் அதுவே கண்ணில் தண்ணியை வர வச்சிருக்கும். கண்டிப்பா இன்னும் சொல்ல வேண்டியது நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பானி நெக்ஸ்ட் என்னால எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் காட்டுங்கன்னு போயிருப்பா. கண்டிப்பா மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல்லான பேக் ஸ்டோரியா குமாவோட பேக் ஸ்டோரி மாறும்னு நினைக்கிறேன். அதுக்கான சின்ன அடித்தளத்தை தான் இங்க குமாவோட சின்ன வயசுல அவனை போட்டு அந்த அளவுக்கு அடிக்கிறதும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா யாருங்க அந்த வாய்ஸ் ஆர்டிஸ்ட் பயங்கரமா பண்ணிருப்பாங்க. ஓவராலா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மத்தபடி இந்த எபிசோட்ல எல்லா சைடும் வெகாபங்க தேடி போறப்ப வர பண்ண தான் காமிச்சிருப்பாங்க. லைக் நாமி டைமண்ட்ஸை பார்த்து எக்ஸைட் ஆகுறது, உசோ புது விதமான வெப்பன்ஸை பார்த்து எக்ஸைட் ஆகுறது, அண்ட் சாப்பர் ஆர்டிபிஷியலா ஆர்கன்ஸை ரீக்ரியேஷன் பண்ண முடியுமான்னு அதை பார்த்து எக்ஸைட் ஆகுறது, அண்ட் சாஞ்சி வழக்கம் போல வலியுறதுன்னு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த எபிசோட பிடிச்ச விஷயங்கள் இதுதான். இந்த எபிசோட்ல எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த எபிசோட்ல என்ன பிடிச்சிருக்குன்றத காமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு அப்படியே ஆல் அண்ட் ஆப்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பதான் போற வீடியோஸ் உங்களால ரெகுலரா பார்க்க முடியும். உங்களை நாங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்றோம். Until then, bye from Triple T Talks.